தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மிக வருத்தமான ஒரு சூழ்நிலையிலே இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். ஒரு வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையை அளித்திருக்கிறது. அந்த படிப்பினையை நாம் உண்மையாக உணர்ந்து எதிர்காலத்திலே நம்முடைய இயக்கங்களை கட்டுவதற்கான மிகச் சரியான படிப்பினை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம், ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். AIGDS யூனியனும் NUGDS யூனியனும் GDS ஊழியருடைய கோரிக்கைக்காக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன. முன்னர் கூட ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி அந்த வேலைநிறுத்த போராட்ட சமயத்திலே 3 மாதங்களுக்குள்ளாக பிரச்சனைகளை தீர்ப்பு வைப்பதாக அஞ்சல் நிர்வாகம் உறுதியளித்ததனுடைய அடிப்படையிலே சுமூகமான சூழ்நிலை இருந்தாலும் கூட GDS ஊழியருடைய பிரச்சனைகள் தீர்வு காணப்படவில்லை. GDS ஊழியர் என்பவர்கள் இலாக்காவிலே சுரண்டப்படக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கிறார்கள் என்பதிலே 2 விதமான கருத்துக்கள் அஞ்சல் ஊழியர் மத்தியிலே இருந்திட வாய்ப்பில்லை. அந்த சுரண்டப்படக்கூடிய ஊழியருக்காக ஒரு நியாயமான வேலைநிறுத்த போராட்டத்தினை AIGDS யூனியனும் NUGDS யூனியனும் முன்னதாகவே முன் தயாரிப்போடு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டினுடைய அந்த விதிகளின்படி 12/12/2023 முதல் வேலைநிறுத்த போராட்டம் என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டது. அதை நிச்சயமாக இல்லீகல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் முறையான அறிவிப்பு என்று வெளிவந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால் NFPயை சார்ந்திருக்கக்கூடிய AIGDS யூனியன் 14/12 முதல் வேலைநிறுத்தம் செய்வதாக சொல்லி 12/12/2023 அன்று வேலைநிறுத்த நோட்டீஸினை கொடுத்தது. குறைந்தபட்சம் 15 நாட்கள் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஐடி ஆக்டினுடைய விதியாகும். அதே போன்று லேபர் கமிஷனிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டதாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த வேலைநிறுத்த நோட்டீஸிலே கூட NFPயினுடைய லட்சணை என்பது எந்த ஒரு யூனியனும் பயன்படுத்திடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த லட்சணையானது பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 13ஆம் தேதியே இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது இல்லீகலாக அறிவிப்பதாக இலாக்கா அறிவித்தது. AIPU-GDSனுடைய அந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது சட்டவிரோதமான போராட்டம் என்கின்ற அறிவிப்பினை இலாக்கா அறிவித்தது. அதன் விளைவாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன, ஏற்பட இருக்கின்றன. அவைகளையெல்லாம் களைந்தெடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் நான் பலமுறை GDS ஊழியர் குறித்த அந்த வீடியோக்களிலே சொல்லியிருக்கின்றேன். விதி 23 அதாவது GDS கான்டாக்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட் விதிகள் 2021 விதிகளிலே GDS ஊழியர் வேலைநிறுத்தம் செய்வது என்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்திலே பங்கேற்றால் கூட ஓராண்டுகள் ஊதிய உயர்வு என்பது தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நிச்சயமாக சரி செய்யப்படவில்லை என்றால் எதிர்காலத்திலே GDS ஊழியர் போராட்டம் நடத்துவது என்பதே இயலாமல் போய்விடும் என்கின்ற என்னுடைய ஆதங்கத்தை என்னுடைய பழைய வீடியோக்களிலே நான் வெளியிட்டு இருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். இல்லை என்றால் நிச்சயமாக அவைகளை எல்லாம் கூட பாருங்கள். இந்த முறை அரசாங்கம் மிக கடுமையான ஒரு நடவடிக்கையிலே இறங்கியது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. 1968 வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பின்னால் அஞ்சல் இலாக்கா மிக கடுமையாக தொழிற்சங்கங்களிடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்றால் இந்த GDS ஊழியருடைய போராட்டமாகத்தான் இருக்கும். இதற்கிடையிலே ஊழியரை நலன் சார்ந்து இருக்கக்கூடிய DGயாக அறியப்பட்ட திரு அலெக்ஸ் சர்மா என்பவர் 14ஆம் தேதி காலையிலே இலாக்காவில் இருந்து விலகுவதாக, அவர் மார்ச் மாதத்திலே ஓய்வு பெற வேண்டியவர், 14/12 அன்று விருப்ப ஓய்வு கொடுக்கின்றார். அன்றே அவரது விருப்ப உயர்வு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்றே அவர் இலாக்காவில் இருந்து விலகிச் செல்கின்றார். இதற்கு பின்னணியிலே நிச்சயமாக காரணம் இருக்கிறது, காரணம் இல்லாமல் இல்லை. அதனுடைய விளைவாக இது முறை எந்த நேரத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வேலைநிறுத்தம் கூட மிக சரியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருப்பதை நம்மால் காண முடிந்தது. முதல் நாள் வேலைநிறுத்த போராட்டம் என்பது 61.5% மேலாக இருந்தது அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி. 2ஆம் நாள் அது 85% இருந்தது. 3ஆம் நாள் அதற்கு மேலாகவே
இந்த வேலைநிறுத்த போராட்டம் இருப்பதனுடைய விளைவாகத்தான் 14/12 அன்று டிஜி அவர்கள் இந்த இலாக்காவிலிருந்து விடுவிக்கப்பட்டாரோ என்கின்ற ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் மிக கடுமையாக அஞ்சல் நிர்வாகத்தினுடைய அறிவுறுத்தலிலே 22,593 தற்காலிக ஜிடிஎஸ் ஊழியர்கள், அவர்கள் அனைவருக்கும் டெர்மினேஷன் நோட்டீஸ் என்பது விளக்கப்பட்டது. குறிப்பாக தெலுங்கானா மற்றும் அஸ்ஸாமிலே 2100 பேருக்கு, 2100 ஜிடிஎஸ் தோழர்களுக்கு 1 மாத சம்பளத்தினை, 1 மாத டிஆர்சிஏவனை அனுப்பிவிட்டு அவர்கள் எல்லாம் இலாக்கா பணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். இன்னும் பல மாநிலங்களிலே டெர்மினேஷன் நோட்டீஸ் என்பது விளக்கப்பட்டு பலர் இன்று கூட பணியில் சேராமல் அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். அதே போன்று விதி 23 கீழாக 39,922, அதாவது ஏறத்தாழ 40,000 தோழர்களுக்கு இன்று நோட்டீஸ் அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஏஐஜிடிஎஸ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மகாதேவையா மற்றும் என்யூஜிடிஎஸ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முரளிதரன் ஆகியோருக்கு ரூல் 10B அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. திருப்பதியிலே ஆர்எம்எஸ்ஐ சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தோழர் யூடியூப்பிலே நீங்கள் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும், உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தை காட்டி இன்று அவருக்கு ரூல் 14 என்பது போடப்பட்டு இருக்கிறது என்பது கூட ஒரு கூடுதலான ஒரு தகவல். ஆக இந்த முறை ஜிடிஎஸ் ஊழியருடைய போராட்டத்தை நசுக்குவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து இந்த முறை பழிவாங்கப்பட்ட இந்த தாக்குதல்கள் என்பது 1968 வருடத்தை நினைவு கூறத்தக்க வகையிலே இருக்கிறது என்பதுதான் இன்று யதார்த்தமான சூழ்நிலை. நெஞ்சு கொதிக்கிறது இன்று இருக்கக்கூடிய நிலையினை பார்த்தார். நிச்சயமாக ஒரு தொழிற்சங்க தோழனாக இவைகளை எல்லாம் கண்டும் காணாமலும் இருக்க முடியவில்லை. அதே நேரத்திலே கண்டிப்பாக நம்முடைய செய்தியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த இலாக்காவிலே, இந்த தொழிற்சங்கத்திலே ஜிடிஎஸ் ஊழியருக்காகவும் பாடுபட்டு இருக்கக்கூடிய என்கின்ற அடிப்படையிலே நான் தலைவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், அனைவரும் ஒன்றுபடுங்கள். என்எப்பிஐ சார்ந்த அனைத்து சங்கங்கள், எஃப்என்பிஓவை சார்ந்த அனைத்து சங்கங்கள், ஜிடிஎஸ் ஊழியருடைய சங்கங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வெக்கேட் விக்டிமைசேஷன் என்பதற்கான இயக்கங்களை உடனடியாக துவக்குங்கள். தாமதம் வேண்டாம். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வெக்கேட் விக்டிமைசேஷன் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்கான பேச்சுவார்த்தை நடத்திடாவிட்டால் நாங்கள் ஒற்றுமையாக இறுதி வரை செல்வோம், இறுதிக்கட்ட போராட்டத்தையும் பார்ப்போம் என்கின்ற செய்தியை தரவில்லை என்றால் இன்று ஊழியர், ஜிடிஎஸ் ஊழியர் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்திலே நாம் அவைகளை சரி செய்யவில்லை என்றால் எதிர்காலத்திலே போராட்டங்கள் என்பது மழுங்கி போகும். 1974 ரயில்வே ஊழியர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் இதுபோன்று கசக்கி பிடிந்த பொழுது எப்படி அதற்கு பின்னால் அவர்களால் இன்று வரை வேலைநிறுத்தம் என்பது ரயில்வேவிலே நடத்த முடியாமல் போனதோ அதே போன்ற ஒரு நிலை அஞ்சல் துறைக்கும் ஏற்படலாம். ஆக எச்சரிக்கை அவசியம். அது மட்டுமல்ல, இனி எதிர்காலங்களிலே அஞ்சல் ஊழியருடைய கோரிக்கைக்காக இயக்கங்கள் நடத்த வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இலாக்கா ஊழியர் மற்றும் இடி ஊழியர் அனைவருடைய கோரிக்கைகளையும் உள்ளடக்கி அனைவரையும் ஒன்றாக சேர்த்துத்தான் நம்முடைய வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்திட வேண்டுமே தவிர இனி தனித்தனியாக ஒற்றுமை இல்லாமல் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டினையும் நாம் மாற்றிட வேண்டும். இதுவே நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோளாகும். இன்றைய தேதியிலே நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை உடனடியாக வெக்கேட் விக்டிமைசேஷன் என்பதற்கான ஒரு இயக்கத்தினை அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த இலாக்காவினுடைய பழைய தோழன், ஒரு மூத்த தொழிற்சங்கவாதி என்கின்ற அடிப்படையிலே ஒரு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.